அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸுமே நீங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது. ஒரே மாதிரி 50 பேர் தெரிவாங்க. அதே ஜிப்பா போட்டிருப்பாங்க, அதே பைஜாமா குர்த்தா அந்த மாதிரி போட்டிருப்பாங்க வில்லேஜஸ் எல்லாமே. நீங்கள் உடனே போய் இவரெல்லாம் போய் அப்படின்னு இது பண்ண முடியாது. அதே லோக்கல் வில்லேஜராக கூட இருக்கலாம், அவன் டெரரிஸ்டா அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எல்லாருக்குமே தாடி வச்சுருப்பாங்க, என்ன இது மாதிரி வச்சுருப்பாங்க. அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி இவங்க தான் டெரரிஸ்ட். அண்ட் மோர் ஓவர் தே ஆல் கம் இன் த கேமோஃப்ளேஜ் யூனிஃபார்ம். கேமோஃப்ளேஜ்னா ஏதோ மிலிட்ரி யூனிஃபார்ம் மாதிரி ஏதோ போட்டிருப்பாங்க. இல்லை லோக்கல் பீப்புள் கூட என்ன நினச்சிருப்பாங்க. நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்துமே எங்கே போய் கடைசியில் முடியுதுன்னா, இங்கே வந்து இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்கான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் நம்ம முடியுது. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆக்கிறதுக்கான சான்சஸ் இருந்தாலுமே அதை பற்றியான தெளிவான விவரம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். இப்போ கவர்மெண்ட் ஆல்ரெடி இதில் இது கொடுத்துருக்காங்க. இன்டெலிஜென்ஸ்னால் தேர் ஆர் 3 டைப். அங்கே வந்து இன்டெலிஜென்சஸ் வந்து இருக்குது. இப்போது பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இன்ஃபில்ட்ரேஷன் பார்டர் லெவலில் வந்திருக்காங்கன்னுங்கிறத கிராமத்துலேருந்து இன்ஃபார்ம்ஸை வச்சு தான் பண்ணுவாங்க. அது கிராமத்தில் யார் இருக்காங்க அந்த மாதிரி எல்லாமே. மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது. இதை தொட்டு இன்டெலிஜென்ஸ் பீரோ இருக்குது. நிறைய செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் அவங்கவுங்களோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்லாம் வச்சுட்டு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி துப்பாக்கியெல்லாம் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த பாயிண்ட் பிளாங்கில் சுற்றுற அளவுக்கு வந்து இது வரைக்கும் சப்போர்ட் இருந்ததுன்னா அதோட பக்கத்தில் உள்ள கிராமங்கள்லேருந்து தான் அவங்க சப்போர்ட் ஏதோ கிடச்சிருக்கணும் அப்படின்னு தான் தெளிவாக இது வரைக்கும் தெரியுது இந்த இதில் வந்து.